இப்ப மேக் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா படிச்சிருப்பிய. மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா கிடையாது. அவன் வந்து இங்க மேக் பண்ணணும். இவர் அதை பார்த்துட்டு இருப்பார். குக்கர்ல போட்டு பார்த்தா அந்த இது அவிப்பாங்கல்ல, நூடுல்ஸ், அது மாதிரி அவிக்க போறாங்க இந்தியாவை. மேக் இன் வைத்தியக்கரப்பு ஒரு தத்துவமும் வெளிவர கொள்கையும் பாதுகாப்பு. ஒரு நாடகம், என்ன நாடகம், நீ என்னென்ன நாடகம் நடத்துற எனக்கு தெரியாம இருக்குது. எதுக்கெடுத்தாலும் பேசுவார் ஐயா சுப்பிரமணிய சாமி. அவரை எப்படி பேசுறேன்னு நாயின்னு சொல்றா என் தம்பி. நான் சொல்றேன், அவனுக்கு புரிய மாட்டேது. நாயை அப்படி சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. மிகவும் மதிப்பு மிக்க, மிகவும் நன்றி உள்ள மனிதன் நாய்க்கு நன்றியோடு இருக்கணும். நாய் மனிதனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு மனிதனும் நாய்க்கு நன்றியோடு இருக்கணும். ஏன்? ஆதியில நமது தொன்ம பாட்டர்கள் காட்டுல வேட்டையாடி உணவுக்கு வேட்டையாடும் போது முதலாக நமக்கு நண்பனாக வந்தது நாய் மட்டும்தான். அந்த நாயை போய் ஐயா சுப்பிரமணிய சாமியோட பேசக்கூடாது. அதனால அன்னையிலிருந்து இன்று வரை நம்மோடு நட்போடு இருக்கிற அந்த நாய்க்கு ஒவ்வொரு மனிதனும் நன்றியோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவரை நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உயர்வா ஒரு பேர் இருக்கு அவருக்கு, நாரதர். நாரதர் சொல்லணும். இல்லைன்னா சூவை எடுத்துட்டு பிராமணிய சாமி, அது அவருக்கு பொருத்தமானவர். மதிப்பிற்குரிய ஐயா பிராமணிய சாமி, சுப்பிரமணிய சாமி எல்லாத்துக்கும் பேசுவாரு. இப்ப அமைதியா இருக்காரு பாருங்க. ஏன் சொல்லுவார்? நான் தான் போட சொன்னேன் தூக்கல சொல்லுவார். கொஞ்ச நாள் விட்டு சொல்லுவார். இவர் தான் படக பறிச்சு வைக்க சொல்றாரு. அவன் பறிச்சு வச்சுக்கிறான். யாருக்கு யார் எடுபடின்னு தெரியல. ஒண்ணு இவருக்கு ராஜபக்சே எடுபடியா, இல்ல ராஜபக்சேக்கு இவர் எடுபடியா, எவன் ஒண்ணும் புரியல. அப்ப இவர் சொல்றத அவர் கேட்பார், பறிச்சு வச்சுக்கிறாரு. தேசிய செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜா அவர்கள், எச் ராஜா அவர்கள் நமது மீனவ சொந்தங்களை வந்து சுப்பிரமணிய சாமி ஐயாவை சந்திக்க வைக்கிறார். உடனே அவர் சொல்றார், அது விட்டாச்சு, படகு விட்டாச்சு நினைச்சுக்க, நீ போ, நான் சொல்லிடுவேன், அது விட்டுருவான். அப்படி ஒரு வார்த்தை 3-5 வரையும் கொஞ்சம் விட்டுற சொல்லிருங்களேன், முடிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த நாடகம்? எதுக்கு? திராவிட கட்சிகள் தள்ளாடுது, ஒன்றை ஒன்று அழித்துக் கொண்டு இறுதி யுத்தத்துக்கு வந்துட்டுது. 2016 வெல்றவன் 5 வருஷம் அப்புறம் இருப்பான், வீழ்றவன் அதோட முடியுது. அது எவருக்குன்னு தெரியல.